மழைலாம் எவ்வியே பெய்யும்போது எல்லாம் அப்படி அடிச்சுட்டு போவோம். இப்போ இந்த பாறையெல்லாம் அப்படி உருண்டையாக ஆயிருக்குதுன்னா என்ன காரணம்? தண்ணி அடிச்சுட்டு போய் தான். எங்கே போகணும் சார்? ஜில்னஸ்ஸு இந்த தண்ணி இதெல்லாம் என்னது வருதா? இது என்ன பழம்? இது மாம்பழம் மாட்டேங்குது. இதெல்லாம் அப்படி போய் தான் முளைச்சிக்கிறது அங்கங்கே. மாங்காய் இங்கே இருக்கா? இது மாதிரி இடத்துல இருக்குங்காட்டின்னா அந்த மாங்கொட்டையெல்லாம் நிறையா இருக்குது பாருங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் யார் போய் பிக்கிறாங்க? கொட்டை கிடந்தது நான் சீசன் இல்லை. மாம்பழம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். போகலாமா சார்? போகலாம் வாங்க. வாத்தியா சார் வந்துகிட்டே தான் இருக்கிறேன். இதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப தான் இருக்குது. ரூட்டை மாற்றிட்டீங்களா? இல்லை, கடத்தையே மாற்றி விட்டாங்க. ஆமாம், அதில் ஒரு தடம் போகுது. இது வேறு தடமாக இருக்கும். எங்கே இதில் போய் தடம் போயிடுச்சு. பாருங்க தானே இங்கே இது தலை மாதிரி தெரியலையே. தடம் தான் சார். வாங்க அவர் போட்டு முன்ன. மாம்பழமாக தான் இருக்குதா? இதெல்லாம் இப்படி போங்காட்டினா அங்கங்கே மாமரம் முளைக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோமா சறுக்கி விட்டுரும். இதெல்லாம் எவ்வளோ தண்ணி போயிருந்தால் இப்படி இந்த பாறையெல்லாம் அப்படி செய்தால் இதாக இருக்கும். பயங்கரமான தண்ணிலாம் போயிருக்குங்க. ஓ, இதுக்கு மேலே ஊர் ஆகுதா? இப்படியே தான் நடந்து போவாங்களா இவங்க?
வேறு ரூட்டு வேறு. மக்கள் எப்படி வாழ்கிறாங்க. நம்ம அங்கே ஒரு ஸ்டாப்லேருந்து இன்னொரு ஸ்டாப் ஏறதுக்கு பஸ் ஏறிக்கிறோம். யாரா நடக்கிறது? ஆமாம், அவங்களுக்கு கொழுப்பு சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. அது வந்தாலும் சும்மா பேசி ஆடுமாட்டேன். அவங்களுக்காக சரக்கு அடிச்சுட்டு ஆடுறாங்க. சரக்காது சரக்கு இருக்கு. அவங்க மேலே சாமி இருக்குது, பார்த்து பேசுங்க. அது எல்லா இடத்துலையும் நடக்கிறதாங்க சார். ஆமாம், அந்த சக்தி பண்ணுற வேலை செம்ம வேலை பண்ணுது. ஒரே வருஷத்தில் பிறந்த ஒரு நிமிஷம் பிறந்தேன். நீங்கள் ஒரே குடும்பம் அண்ணன் தம்பி 4 பேர் 3 பேர் இருக்கிறாங்களா. ஒருத்தன் பெரிய லெவலில் இருக்கிறான், ஒருத்தன் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறான், ஒருத்தன் சுத்தமாக ஒளிஞ்சு போயிடுறான். நாமளே கண் கூட பார்த்துக்கிறேன் நிறைய பேர்த்த. அதெல்லாம் என்ன அமைப்புன்னு சொல்கிறது. உண்மையிலே ரிட்டர்ன் போகும்போது கொஞ்சம் சிரமப்படவும் மட்டும் தான் இருக்குது. ஏன் நல்ல நேரத்தில் ஒரு 6 மணிக்கு வந்தோம்னா எல்லாத்தையும் சமைச்சு வச்சு வந்து அப்படியா சாப்பிட்டு குளிச்சு போ கடையில் வாங்கிட்டு வந்துருக்கோம் சார். நம்ம பிளான் பண்ணிட்டோம். அது இன்னும் நல்லா இருக்கும். ஃபேமிலியோட வந்தால் திருப்தியாக இருக்கும். இருக்கும் லவ்வர் அந்த மலையில் கூப்பிட்டு வந்துட்டு அவர் சொல்கிறது உங்களுக்கு லாஜிக் புரியுதா? பத்திரிக்கைலாம் கொடுத்தது. ஆடா, அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். வேலை செய்யறான். அந்த பிள்ளைக்கு படிப்பு செலவு எல்லாமே ஒன்றா பார்த்துருக்கான். அப்பயே ஏமாத்திட்டாதான். நீங்கள் எப்பயுமே அவங்க எப்படி லேடிஸை பொறுத்தவரையிலும்